சமீபத்தில் சென்னையில் நடந்த ரெட்ரோ திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சூர்யாவின் அப்பாவும் நடிகருமான சிவகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டு இருக்காரு. அவர் சூர்யாவின் பயணம் குறித்து அங்கே பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூர்யாவுக்கு 17 வயசில் செயின்ட் பீட்டர் பள்ளியில் படிக்கும்போது ஜாதகத்தில் மூத்த பையன் கலைத்துறையில் பெரிய ஆளாக வருவான்னு சொன்னாங்க. உங்கள் பையன் உங்களை விட நல்ல நடிகர்னு பெயர் வாங்குவார், பணம் சம்பாதிப்பார், விருதுகள் வாங்குவார்னு சொன்னாங்க. அப்போது அதை நம்பாமல் நான் நடிகராக வருவானா சூர்யா அப்படின்னு சொல்லி சிரித்தேன். இயக்குனர் வசந்த் சூர்யாவை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி உங்கள் மகனுக்கு சினிமாவில் நடிக்க ஆர்வம் இருக்கான்னு கேட்டார். வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். சூர்யாவும் முதல்ல பயந்தார். 22 வயசு வரைக்கும் சூர்யா என்னோட ஷூட்டிங் வந்து பார்த்தது கூட கிடையாது. சூர்யா படத்தில் நடித்தார். சூர்யாவின் கண்கள் பல பெண்களோட தூக்கத்தை கெடுக்க போகுதுன்னு வசந்த் சொன்னார். என்கிட்ட என் மகனை நடிகனாக்கிய மணிரத்னம், வசந்த் உள்ளிட்டோருடைய பாதம் தொட்டு வணங்குறேன். முழுமையான நடிகனாக வேண்டும் அப்படின்றதுக்காக தினமும் நடனத்துக்கும் சண்டைக்கும் பயிற்சி எடுத்துக்குவார். 4 மணி நேரம் ஜீன்ஸ் அணிந்து கொண்டு நடன பயிற்சி செய்வார். பீச்சில் சண்டை மாஸ்டர்களோட மணிக்கணக்காக பயிற்சி எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் தாண்டி படத்துக்காக தன்னுடைய உடம்பை தானே போட்டு பயங்கரமாக வருத்திக்கிட்டு 6 பேக் வச்சார். நான் இதை ஹம்பிளாகவே சொல்கிறேன். சூர்யாவுக்கு முன்னாடி சினிமாவில் எந்த நடிகராவது 6 பேக் வச்சிருக்காரா, அல்லது சூர்யாவுக்கு அப்புறமா எந்த நடிகராவது 6 பேக் வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சூர்யாவை பற்றி ரொம்பவே பெருமையாக உயர்வாக சூர்யாவுடைய அந்த சினிமா பயணம் குறித்து அவருடைய அப்பாவும் நடிகருமான சிவகுமார் ஸ்டேஜில் பேசியிருக்காரு.